கால் வந்துட்டு வரலாம். கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், நிறைய கண் இருக்கு. இவனா இப்படி இருக்கான், இப்படியெல்லாம் இருக்கும். அப்புறம் நினச்சி கண்ணேறு பட்டு உன்னுடைய பணங்கள் நஷ்டமாயிருக்கு, மனவேதனைகள் நடந்திருக்கு, பிள்ளைங்களுடைய வாழ்வை பற்றி கேள்விக்குறி இருக்குது, மனைவியினுடைய உடல்நிலைகளை பற்றி குழப்பம் இருக்குது, அவள் இருக்கிற பதவியை பற்றி ஒரு ஆராய்ச்சி இருக்குது, இடைஞ்சல் வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்குது. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு எந்திரிச்சு வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதையும் சொல்லியிருக்கலாம் ஆளோட. சுவாமியே போட்டது முளைத்ததடி கண்ணம்மா. வரலாம்ப்பா, வரலாம். வேற என்ன வேணும்? அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணி தாரேன், இடங்கள் விஷயமான குழப்பத்தை நீக்கி தாரேன், சொத்துக்கள் கரையாமல் பார்த்துக்கிறேன், உன் மனைவியினுடைய பதவி நீடிக்கும், வெற்றி உண்டு, குணமாக்கி தாரேன். என்னை பௌர்ணமிக்கு முன்னாள் வந்து பார்க்கலாம், ஜெயிக்கலாம். கர்மசாமிக்கு ஐயா, என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற ஆசா, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருந்தீங்களா அப்படின்னு கணவன் மனைவி 2 பேர் கேட்டு வந்திருக்காங்க. யாரப்பா? கேள்வியை புரிஞ்சுக்கிடாமல் உங்கள் முன்னே யாரும் வந்துடக்கூடாது. ஏன்னா தலைவன் தலைவி, கணவன் மனைவி. உங்கள் மனைவி எங்க? பிள்ளை எங்கே இருக்குமா? உன் பிள்ளை பொம்பளை பிள்ளை வேற? பிள்ளை வாழ்க்கை பிள்ளை பெங்களூரில் எந்த பிள்ளை இருக்குது? யாருக்கு இருக்குது? பெங்களூரில். சரி, நீங்கள் கால் வந்துட்டாங்க. கணவன் மனைவி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, செந்தூர் பதியனுக்கு. பாப்பா பாப்பா என்னப்பா வேணும்? கண்ண கொடு. முன்னோர்களுடைய ஆத்மா இவ உடம்புக்குள்ள இருக்கு. புரியுதா? முன்னோருடைய ஆத்மா உடம்புக்குள்ள இருக்கு. சாமி வர்றது மாதிரி ஒரு உணர்ச்சி ஓட்டம் ஓடும். திருட்டு வீட்டுகளுக்கு சென்றால் மனசுக்கு பிடிக்காமல் மனம் குழம்பிக்கிட்டே இருக்கும். வந்து சட்டடியாக படுத்துருவா. முடி அப்படி ஈரமாக இருக்கிறது மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். குளிச்சுட்டு நின்னா எப்படி ஈரமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது மாதிரியே இருக்கும். இதுக்கடையில் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும். இதையெல்லாம் மாற்றி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு கர்மசாமிக்கு உட்காருமா, வாமா. அறகுறையான மனசோடு இருக்காத, முழு மனசார். இப்படி கர்மசாமிக்கு குடி 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 குடி. ஹாய் நில். அப்படி சரி, பேசலாம். இனிமேல் வராது. நிம்மதியாக இருங்கப்பா. இனிமேல் அந்த குழப்பம் வராது. பிள்ளைங்களை அறுமுதராமல் காப்பாற்றுறேன். பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்வையும் தொழிலையும் அளித்தாரேன். வெளிநாட்டில் ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டான். விசா இருக்குது, திரும்பி போகலாமா போகக்கூடாது? 3 மாதம் கழித்து போவான். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நான் எந்த தொழில் பார்த்தாலும் எனக்கு நஷ்டமும் கடனும் வந்து சேர்ந்துருத. நான் எப்படி முன்னேறுவேனா முன்னேற மாட்டேனா? கால் வந்துட்டு வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா. குஷ்புக்கு சிலை எங்கடா இருக்கு? உங்கள் ஏரியாவில் இருக்குது தெரியுமா? காலை விட்டுவான். போய் பார்த்தேன்.
தேர் ஓடுகிற கோயில் எங்கே இருக்குது? தேர் ஓடுகிற கோயில் திருவாரூர் தேர் ஓடுது. பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. 2.5 ஆண்டு காலங்கள் சனி பகவானுடைய பார்வையில் சுழற்சியாக்கப்பட்டு உனக்கு தொழிலில் நஷ்டம், நிறைய கடன்கள், மனவேதனைகள், இடுப்புக்கு மேலே முதுகெலும்பு பக்கத்தில் வலி உபாதைகள், இவைகளெல்லாம் நடக்கும். சரி, அதே மாதிரி கேட்ட இடத்துல பணம் ஒரு காலத்தில் யார் கேட்டாலும் கொடுத்துருவான். அந்த யோகம் இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் கடை யோகம். இன்றைக்கி நம்மளும் கொடுக்க முடியல, அடுத்தவனும் தரமாட்டான். அதனால் வில்லங்கமான நிலைகளில் இப்போ மாட்டியிருக்கிய உண்மையா? தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் தொட்டது தொடங்கும். தொழிலை வளமாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? இப்போதைக்கு நடக்கவே செய்யாது. பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேலே நீ எடு, நான் அனுப்புகிறேன். ஒன்று பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவேன். பிடி, நல்லா இரு, ஆனந்தமாக இரு. போய்ட்டு வாங்க செல்லங்களே. இந்த ரூபா வச்சுக்கோ. கருப்பசாமிக்கு அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை தானே? அருப்புக்கோட்டை. கருப்பசாமி, என் பிள்ளை வாழ்க்கையை திருப்பி கொண்டு காட்டு வந்தது யாருப்பா? ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. இன்னொருத்தன் காலம் இருப்பான். இமை போல 2 காட்டும் தாயி, எது வந்த போதும் சுமை தாங்கி நீ ஏன். அருமையான பாட்டு. என்னடா வேணும் தம்பி? பாப்பா சேரத்தகாத இடத்துல சேர்ந்துருக்கா, கொண்டு வந்து வீட்டில் சேர்த்தா போதுமா? வேற என்ன வேணும்? பையனும் இன்னொருத்திட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஆம்பளை பையன், அவனாவது வச்சுக்கிட்டும். பொம்பளை பிள்ளையா நல்லா வாழ வைக்கணுமா வேண்டாமா? அதனால் பொம்பளை பிள்ளையை காப்பாற்றவா, ஆம்பளை பிள்ளையை காப்பாற்றவா? பொம்பளை பிள்ளைக்கு 4 நீடிச்சிடக்கூடாது. இந்த அப்படி வெட்டியாக்கி கூட்டு வந்து சேர்க்குறேன். நல்லா இருக்கு, போயிட்டு வா. அதே அருப்புக்கோட்டை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வாமா. என்ன பிள்ளைம்மா? கால் வந்துட்டு நீ அழுதுனா நான் சொல்கிறது உனக்கு புரியாது, இங்கே வந்து பிரயோஜனமும் இருக்காது. அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். அழும் பொழுது மன அலைகள் மாறிடும், என் மேலே கவனம் வராது. இப்போ நான் என்ன சொல்லி உனக்கு என்ன கதை நடக்க போகுது? ஒரு பையன் உனக்கிட்ட வந்து சேர மாட்டான், எழுதி வச்சுக்கா, புரியுதா? இன்னொரு பையனை உங்கள் சொல்லுப்படி நான் கட்டுப்பட்டு வாழ வச்சு தாரேன் என்ன. ஆனால் 1.25 வருஷத்துக்கு பிறகு அந்த மூத்தவனும் வந்து சேருவான். சரியாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா, அவர் விட வேண்டாம். அவன் அழாத மாமூரில் வசமான ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டு வேதனைப்படுறான் அவன். இந்தா அவனை திருத்தி கொண்டு வந்து சேர்க்குறேன், போ, நல்லா இருக்கு, வாப்பா. வீணாக முயற்சி பண்ணி அவன்கிட்ட முண்டிக்கிட வேண்டாம், சரியா? போலீஸுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும், போக விடாமல் காப்பாற்றுறேன், போங்க. அதே அருப்புக்கோட்டை எல்லை. அப்படியா? சொத்து சொந்தமான மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். துண்டுக்கு என்ன தொழில்ப்பா?
வா எக்கா வா நேராவதுக்கா உட்காருங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், பக்கத்தில் வாங்க. உங்கள் எல்லைக்கு போகிற வழியில் ஐயனார் சாமி வராரு, சரியா? வலப்புறத்தில் பார்த்தேன் பத்திரகாளி அம்பாள் இருக்கா, பத்திரகாளி. எல்லையை கடந்து போன இதில் முனீஸ்வரர் சாமி வராரு. இவைகள்லாம் சேர்ந்த இடம்தான் உங்களுடைய இடம். உங்களுடைய வீடு வாசல் சம்பந்தமாக போட்டி பொறாமையில் மாந்திரிக ஏடனங்கள் செய்து பல்வேறு வேதனைகளும் உடல்நிலை கோளாறுகளும் தேவையில்லாத வழக்குகளையும் சந்தித்து நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மை. அதே மாதிரி உடன் பிறந்தோர்களை கூட நம்ப முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும் என்னப்பா. அதனால் இப்போ இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பத்திரம் சம்மந்தமானது வீடு சம்மந்தமான விஷயத்தில் வழக்கு வந்துருமோங்கிற ஒரு பயமும் குழப்பும் நடக்கு. வராமல் காப்பாற்றி உங்களுக்கு மீட்டி தரேன். வேறு என்ன வேணும்? ஆம்பளை பையன் பிறப்பான், என் பேர் கருப்பசாமின்னு வை, பக்கத்தில் வா, வெற்றி உண்டு. காப்பாற்றிட்டேன். பௌர்ணமிக்கு மூணு நாள் என்னை வந்து பாருங்கள். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு விருதுநகர் 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 விருதுநகரா? விருதுநகர் தான் வரணும். ராஜபாளையம் வந்தால் எப்படி? ராஜபாளையம்னு சொல்லி கூப்பிடுவோம்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. தமிழ்நாடுன்னு சொன்னால் அப்போ எல்லோரும் வந்து நின்ற வேண்டியது தானே. வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? விருதுநகர் எல்லை வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்காப்பா? அருப்புக்கோட்டையெல்லாம் போயிருங்க. விருதுநகர் பையனை பற்றி கேட்டு வந்தது யார்? வாப்பா காலில் விட்டு வா. வரலாயா? உன் எல்லைக்கு போய் பார்த்தேன். போகிற வழியில் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது, மாரியம்மன் ஒன்று இருக்குது, கருப்பசாமி நானும் இருக்கேன். சரிண்ணா? கால் வந்துட்டு வா. லேண்ட்மார்க் பட்டுக்கோட்டை. உன் பையனுடைய வாழ்க்கையில் தொழில் சம்பந்தமான விஷயமும் இல்லற வாழ்க்கையை அமையணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது ரெண்டும் எதை எடுத்தாலும் இப்போ பிரச்சனையும் பண நஷ்டமும் தான் நடக்குது. அதே மாதிரி பிள்ளையும் நம்ம சொல்லுக்கு மதிப்பு கொடுக்காத அளவுக்கு இப்போ வேதனை. இவன் சொல்லுமா ஒன்றும் நடக்க மாட்டேக்கு, என்னத்தை கேட்குறேன், இஷ்டத்துக்கு நான் இருந்துக்கிடுதேன் அப்படின்னு குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்கான். கிரகமும் அப்படி தான் இருக்குது. அதனால் அவன் மனத்தையும் மாற்றி வாழ்க்கையை நல்லா அமைச்சு தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். அம்மா பராசக்தி இந்தாப்பா, எல்லாம் வெற்றியாக நடந்துடும். வந்து சார் புண்ணியம் பெற்று வாப்பா. ஓடு. கருப்பசாமிக்கு நான் எனக்கு வேலைக்குன்னு ஒரு சில முயற்சிகளை பண்ணுதேன். அதுக்கு கருப்பசாமி எனக்கு வழிவகுத்து தரணும்னு காட்டு வந்தது யாருப்பா? என்னடா வேலை? என்ன தொழில்? கால் வந்துட்டு வா. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல உனக்கு மன வெறுப்பு வேதனை நடக்கு. ஆனாலும் அங்கே உன்னுடைய சம்பளத்தை கூட சரியான முறையில் தராமல் குழப்பம் நடத்திருக்காங்க. நீ வெளியே போயா, நான் பார்த்துக்கிட்டோங்கிற வார்த்தை வந்துருச்சு. அதனால் வேறு இடத்துக்கு போகவா வேண்டாம்னு குழப்பிக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு வா. அதனால் இன்னும் 22 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. வேற ஒரு கம்பெனியில் உன்னை சேர்த்து விடுதேன். உன் கடனை தீர்த்து தரேன். ஒரு கேள்வி கேட்டுக்கா. நல்லாரு அடிச்சுக்கா, பிடிச்சிக்கா, ஓடிக்கா.
கருப்பசாமிக்கு என்ன விஷயம்? திருமண விஷயமாக கேட்டு வந்தது யார்? வாங்கண்ணே. யாருக்குண்ணே திருமணம்? கால் வந்துட்டு வாங்கண்ணே. கருப்பசாமிக்கு தென்மதுர சீமையில் மீனாட்சி கோயிலில் கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பாட்டு ஏன் பாடுறேன்? எதுக்கு நான் பாடுறேன்? உங்களுக்கு எந்த ஊர்? எந்த ஊர்? நான் விருதுநகர் சொன்னேன், நீங்கள் ராஜபாளையத்தை வந்துருக்கீங்க. போய் உட்காருங்கண்ணே. விருதுநகர். என்ன விருதுநகர்? காலம் ஒரு உத்தரவு இருக்குது, அது யாருன்னு தெரியறதுக்கு தான். தமிழ்நாடுன்னு சொல்லுங்கோ. வரலாம். என்னப்பா கண்ணை கட்டிக்கிட்டதேன்? என்ன வேணும்? கண்ணை மூடு. உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையதுக்கு சரி பண்ணி தந்துடுறேன். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. தானாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருந்தால் நீ என்னடா செய்வ? கால் வந்துட்டு வா. உனக்கு எனக்கும் தெரியாமல் 1 2 சவச்சி இறக்குடா. வா மகனே வா. இந்தா மனசை மாற்றி தாரேன், உன் கட்டுப்படிக்கு கொண்டு வந்து கல்யாணத்தை நடத்தி தாரேன். சரிண்ணா? பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பாரு. ஓடு. கருப்பசாமிக்கு கோவில்பட்டி தொழிலை பற்றி வருத்தப்பட்டு கேட்டு வந்தது யாரு? கோவில்பட்டி. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? கோயில்பட்டி. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யார்? என்னடா தொழில் பார்க்க? நீ என்ன தொழில் பார்க்க? என்ன தொழில்? கால் வந்துட்டு வா. உட்கார். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஏய், சுடமாட சாமி பக்கத்தில் வராரு, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காரா? கால் வந்துட்டு வா. மூணு வருஷ காலமாக அவங்க அப்பா உழைச்ச துட்டு வீட்டில் சேராது. மனவேதனையும் கடன்களும் இருக்கும். உண்மையா? உங்கள் அம்மாவுடைய உடல்நிலைகளில் தேவையில்லாத ஒரு நோய் அண்டி இருக்குது. அது தீரக்கூடிய நோயா தீராத நோயாங்கிற சந்தேகத்தில் உங்கள் அம்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. கால் வந்துட்டு வா. அது தீரக்கூடிய நோய். அதை இருக்க இடம் தெரியாமல் நான் மாற்றி தந்துடுறேன். அதே மாதிரி உனக்கு 2027க்குள்ள அரசாங்க வேலை கிடைக்கும். வெற்றி அடைஞ்சிருவேன். வரக்கூடிய தை மாதத்துக்கு பிறகு புதிய வீடு என் பேரில் கட்டி வாழறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. சந்தோஷமாக போயிட்டு வா. கருப்பசாமிக்கு அதே கோவில்பட்டி எல்லை மகனுடைய வாழ்க்கையை பற்றி காட்டுனது யார்? மகன் எங்கம்மா இருக்கான் பையன்? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வரலாம். யார் என்னாச்சு? சுற்றிக்கிட்டே வரானே, என்ன வேலை பார்க்கான்?
ரவுண்டிங்லேயே வரானே, ரவுண்டிங்லேயே ராவும் போதும் ஓட்டம் தான் பிள்ளை. ஒரு இடத்துல நிற்க மாட்டுக்கு. கால் வந்துட்டு வா. வா பக்கத்தில் வா. 2 சொத்து முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், 2 நண்பர்களோடு சேர்ந்து. அதுதான் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதில் அவனுக்கு பணம் கிடைக்கும். அதில் அவன் கடனை நான் தீர்த்து தரேன். பக்கத்தில் வா. காப்பாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். இப்படி எட்டி இருந்து வரவாங்க, யாரும் வராதிங்க, போங்க. கர்மசாமிக்கு அதே கோவில்பட்டி எல்லை நான் நடத்துகிற தொழிலில் தடை இருக்குது, அதை தெளிவு பண்ணி தரணும்னு கேட்டுருந்தது யார்? தொழிலில் தடங்கல்களும் சிக்கலும் இருக்குன்னு சொல்லியிருந்தது யார்ப்பா? என்ன தொழில்? என்ன தொழில் தம்பி? புரியல எனக்கு. கால் வந்துட்டாப்பா. உன் பேர் என்ன பேர்? அண்ணாயிமுத்து. ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் கட்டடமும் ஒரு சந்தும் தெரியுது. அது அங்கே தள்ளி போனால் கொஞ்சம் தண்ணி கிடக்க இடம் கிடக்கு, காயல் மாதிரி இருக்க. என்னப்பா இப்போதைக்கு அந்த தொழிலில் மனவேதனையும் கடன்களும் பட்டிருக்கடா. அதனால் இடமாற்றம் தேவையாங்கிற ஒரு சிந்தனையில் மன வருத்தம் இருக்க. கால் வந்துட்டு வா. யார் நீங்கள் இப்போ வந்து நிற்கீங்க? ஹோட்டலுடைய பெயர் எந்தாடா? நீங்கள் மலையாளம் வரையோ? ஜனவரி மாதத்தில் அவன் வெளியேறுவான், நிறைய பல லட்சங்களை திரட்டி கொண்டு வருவான். சந்தோஷமாக அனுப்பி தரேன், போயிட்டு வா. கர்மசாமிக்கு சாத்தூர், சாத்தூர், சாத்தூர். கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா செய்யணும் உன் பிள்ளைக்கு? சம்பவம் கொடுக்க மாட்டேங்கான். பையனா யாரு? கால் வந்துட்டு வா. உள்ளே உட்கார சொல்லுங்க. உள்ளே உட்காருங்க. சேர் கிடக்கு, சேர் எடுத்து போடுறா. யாரெல்லாம் வந்திருக்காங்க? உன் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். நான் கர்மசாமியும் முனீஸ்வரனும் அம்மன் தெய்வமும் அந்த எல்லையில் இருக்காங்களா? 3 வருஷ காலமாக உன் சொல்லுக்கு அடங்காத பிள்ளையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே, அவனை செவுப்பில் இழுத்து திருத்தி கொண்டு வந்தா போதுமா? இந்த தை மாதத்தில் கல்யாணம் முடிப்பான். வேற ஒரு பொம்பளைகிட்ட பழகிட்டு இருக்கான். மூதேவியை வெளியே தூக்கி தரேன் போ. கர்மசா ஏம்ல சிரிக்க, சிரிக்க நீ. அதே சாத்தூர் எல்லை பொம்பளை பிள்ளை பற்றி காக்க வந்தது யாரு? என்னம்மா? கால் வந்துட்டு வா. ஒன்றென்றீரு தெய்வம் ஒன்றென்றீரு. வா வந்திருக்கோங்க. எத்தனை வருஷம் பார்த்து டிவி வைங்க முதல்ல. என்னம்மா வேணும்? பொண்டாட்டி எங்கே இருக்கான்? பொண்டாட்டி கால் வந்துட்டு வா. நாட்டமென்றே ஏறு
சர்க்குரு பாதத்தை நம்பு, பொம்மராட்டமென்றே இரு, பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு, சுற்றத்தை வாழ்வை குடங்கவிழ் நீர் ஓட்டமென். உன் பையனுக்கு அந்த பொண்டாட்டி நிலைப்பாங்கிறது நம்பிக்கை இல்லை. அவங்க வீட்டுக்காரங்களும் அவங்க கூட வாழ வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. விரைவு கோர்ட்டில் போட்டு கூட எழுதிடுவோம், அல்லது நோட்டரி பப்ளிக்கில் எழுதி கூட தீர்த்து ஒதுக்கிடுவோம். இந்த வாழ்க்கை தேவையில்லைன்னு முடிவு எடுத்திருக்கா. இப்போ அவள் உனக்கு வேணுமா? கண்டிப்பாக வேணுமாப்பா? காலில் வந்துட்டு வாங்க. அச்சுக்கா பிச்சுக்கா கிச்சுக்கா. எத்தனை பேர்? அவன் மனத்தை மாற்றி உன் குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறேன். உன் மகன் கோவக்கார பையன் அறுவாலை தூக்காமல் பார்த்துக்கிடுறேன். போ, வெற்றி உண்டு. நல்லா இரு மகளே, ஓடிப்போ. அடுத்து பேசுவோம். கர்பசாமிக்கு சிவகாசி எல்லை. சிவகாசி, சிவகாசியா? கால் வந்துட்டு வாங்க. என்ன கோயில்பட்டிக்கு உள்ள வந்து நிற்கி, சாத்தூர் நிற்கி, சிவகாசி நிற்கி. என்ன முன்னால தான் எல்லாம். என்னப்பா வேணும்? கண்ணமுடி, கால் வந்துட்டு வா. ஏய், விடக்கூடாதே. ஓம் நமோ நாராயண. உன் வீட்டுக்குள்ள நாராயணன் வராரு, கும்பிடுவியா? ஆதி நாராயணரா? கால் வந்துட்டு வா. ஹர ஓம் நமோ நாராயண. உன் பையன் இன்னொருத்தி வரைக்குள்ள சிக்கியிருக்காண்டா. இதுவரை வெளியே காட்டலை. அதனால் மெல்ல மெல்ல அவனை நான் ஒதுக்கி தை மாதத்தில் சம்மதிக்க வைக்கிறேன். அவனுக்கு வேலையும் வாங்கி தரேன், கல்யாணத்தையும் முடிச்சு வைக்கேன். புண்ணியமடைவாய் மகனே, ஓடிப்போ. இந்தா சந்தோஷமா வா. ஜெர்மனி, ஜெர்மனி தேசம். போய் உட்காருங்கப்பா. யாரு? அவ்வளோ பெரிய கூட்டமாக அது? அந்த அம்மாவுக்கு காலைல வந்துட்டாப்பா. எல்லாருக்கும் டீ காபி வடை வாங்கி கொடு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். லங்கை மாநகர் எல்லையில் சில சொத்துக்கள் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அந்த சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு டிஸ்போஸ் எடுத்து தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். அதே போல் நீ பெற்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு கல்வி ஞானம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதையும் சரி பண்ணி தந்துடுறேன். அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் நோய் பண்ணி காட்டி கொஞ்சம் பணங்கள் நஷ்டமாக இருக்குது, அவைகளாம் சீர் பண்ணி தந்துடுறேன். வேறு என்னப்பா வேணும்? எந்த ஒரு ஆபத்தில் நான் காப்பாற்றுறேன். வெற்றி மாலை கொடுப்பா. கர்பசாமிக்கு கூப்பிட்றா. கூப்பிடுங்க கர்பசாமியா. இந்தா அறுபுதுராம காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு, செல்வங்கள் பெருகும், ஐஸ்வர்யமாக இருக்கும். ஓகேப்பா, வெரி குட், வெரி குட். திருவண்ணாமலை, திருவண்ணாமலை, திருவண்ணாமலை. கால் வந்துட்டு வரலாம். அம்மா, படபடக்கக்கூடாது, நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருங்க. திருவண்ணாமலை. இயற்கை என்னை படைத்ததெல்லாம் இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஒரு 5 நிமிஷம் பொறுத்தீங்கன்னா கிடைக்கும். ஏன் ஆத்திரப்படுத்தீங்க?
உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த இடமும் அந்த பில்டிங்கையும் நான்